டெஸ்ட் கிரிக்கெட்ல சம்பந்தமே இல்லாம பண்ண டாப் 3 கான்ட்ரோவர்சியல் டிக்ளேர் மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவரை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல சம்பந்தமே இல்லாம பண்ண டாப் 3 கான்ட்ரோவர்சியல் டிக்ளேர் மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ரீசெண்டாக 2025 சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜிம்பாப்வேவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த போட்டியில் அந்த ஆட்டத்துக்காகவே பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனான வியான் மோல்டர் வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தார். ட்ரிபிள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ட்ரிபிள் செஞ்சுரியும் தாண்டி பிரைன் லாராவுடைய சாதனையை முறியடிக்கிறதுக்காக 400 ரன்களை நோக்கி போயிட்டு இருந்தார். கண்டிப்பாக 400 ரன் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு தான் அந்த மேட்சை பார்த்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு வியான் மோல்டர். டீம் ஸ்கோர் 626 தொட்ட உடனே வியான் மோல்டர் டிக்ளேர் கொடுத்துட்டாரு. அப்போ அவருடைய ஸ்கோர் 367. 400 ரன்களை தொடாமலேயே அவர் டிக்ளேர் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே வந்தாங்க. 2 இன்னிங்ஸ்லையுமே ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸ் வெற்றியை அந்த மேட்ச்ல ரெஸ்ட் இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனாலுமே வியான் மோல்டர் எதுக்காக 400 அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த போட்டியுடைய கடைசி நாளில் கடைசி நிமிடங்களில் ஜிம்பாப்வே ஆடணும்னு நாங்கள் நினச்சோம், அதனால் இது டீம் எடுத்த முடிவுதான், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கிரேட்டஸ்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான், அந்த ரெக்கார்டை நான் முறியடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிக்ளேர் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்லியிருப்பாரு. அவர் அப்படி சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது முட்டாள்தனமானதா இல்லை சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, 2004 முல்டன் டெஸ்ட்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடிட்டு இருந்தாங்க. இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அதிரடியாக ஆடி இருந்தாங்க. அந்த மேட்ச்ல தான் வீரேந்தர் சேவாக் ட்ரிபிள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்சில் சச்சினும் சூப்பராக ஆடி இருந்தார். சச்சின் சதத்தை கடந்து இரட்டை சதத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் 675 ரனுக்கு 4 விக்கெட்டை இந்தியா இழந்திருந்தாங்க. யுவராஜ் சிங் 59 ரன்னோட களத்தில் இருந்தார். சச்சின் டெண்டுல்கர் 194 ரன் அடிச்சிருந்தாரு. அப்போ யுவராஜ் சிங் ஒரு பால் அடிக்க ட்ரை பண்ண அந்த பால் கேட்சாக மாறிடும். கேட்சாக மாறினதால யுவராஜ் சிங் அவுட் ஆகிடுவார். யுவராஜ் சிங் அவுட் ஆன அடுத்த செகண்டே கேப்டனாக இருந்த டிராவிட் வெளியே வந்து என்ன பண்ணியிருப்பார்னா டிக்ளேர் கொடுத்து 2 பேரையுமே உள்ள கூப்பிட்டுருப்பாரு. அதை பார்த்த டெண்டுல்கருடைய மூஞ்சி சுருங்கியே போயிடும். ஏன் டிக்ளேர் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் உள்ள போயிருப்பாரு. கடைசி 10 ஓவர் மட்டும்தான் அந்த ஒரு நாளில் பாகிஸ்தான் ஆடி இருப்பாங்க. அதுலேயும் விக்கெட்டுகள் போயிருக்காது. இருந்தாலுமே அந்த மேட்சை இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. இதை பற்றி சச்சின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் பேட்டி கொடுத்துருப்பாரு. இன்னும் 15 ஓவர் ஒரு நாளில் இருக்குது, எதுக்காக அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, 2 ஓவர் கொடுத்துருந்தா நானே டபுள் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்லியிருந்தாரு. அதோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, சச்சின் அந்த அளவுக்கு கோபமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது, டீம் எடுத்த முடிவு தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தாரு. அப்போ நியூஸ் பேப்பர்களில் சச்சினுக்கும் டிராவிடுக்கும் மிகப்பெரிய சண்டைன்னு சொல்லி நிறைய விவாதங்கள் எழுந்துச்சு. இந்த ஒரு மூமெண்ட் தான் இந்திய கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய கான்ட்ரவர்சியல் மூமெண்ட்டாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. நம்பர் 3, 2019 ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த போட்டியில் வியான் மோல்டர் மாதிரியே டேவிட் வார்னரும் அதிரடியாக ஆடி 400 ரன்களை தொடர்றதுக்கு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா சதத்தையும் இரட்டை சதத்தையும் 80 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் மிக வேகமாகவே அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோர் ஆனது 589 ரன் நெருங்கினப்போ டிம் பெயின் டக்குன்னு டிக்ளேர் கொடுத்துருவாரு. அப்போ வார்னர் 335 ரன்கள் அடித்து களத்தில் இருந்திருப்பாரு. ஒரு 10 ஓவர் கொடுத்துருந்தாருன்னு சொன்னாலே அவர் 400 கூட அடிச்சிருப்பாரு. ஏன்னா டேயில் மிச்சமாக 40 ஓவர் இருந்துச்சு. 40 ஓவர் இருந்தப்போ டிம் பெயின் இந்த மாதிரி டிக்ளேர் கொடுத்தது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பிச்சு. ஆனால் வார்னர் பெருசாக கண்டுக்கல, இதை பற்றி பெருசாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அவர் நல்ல மனசால அன்னைக்கு டிம் பெயின் தப்பிச்சிருந்தாரு.